கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்துக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 37ஆம் சங்கீதத்திலே 16ஆம் வசனம். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. இங்கே செல்வத்தினுடைய திரட்சியும் கொஞ்சமாய் இருக்கக்கூடிய செல்வத்தையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீதிமானுக்கு கொஞ்சமா இருக்கிறது, மிகவும் குறைவாக இருக்கிறது. அன்றாடம் அவனுக்கு வேண்டியதை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது செல்வத்தினுடைய திரட்சி, செல்வத்தினுடைய மிகுதி அதிகமாக இருப்பதை வேதத்தில் நாம் பார்க்கலாம். 73ஆம் சங்கீதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவருடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. நரப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷரடையும் வாதையை அடையார்கள். ஆகியால் பெருமை சரப்பாணியைப் போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவருடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாக திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ துன்மார்க்கர் இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் என்று துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை குறித்து, அவர்களுடைய செல்வத்தினுடைய திரட்சியை குறித்து வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆனால் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். ஆமென். அவருடைய வாழ்க்கை ஒரு நித்திரை தெளிந்தவனைப் போல, சொப்பனம் கண்டதைப் போல இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனவே உலகத்தினுடைய செல்வங்களுக்காய் நாம் ஓடாதபடிக்கு, உலகத்தினுடைய செல்வங்களை நாம் அதிகமாய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை இராதபடிக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை வைத்து கொண்டு நாம் சந்தோஷம் மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதிக்கலாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை துதிக்க அன்றாட தேவைகளை தேவனகத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அவரால் கூடாத முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனவேதான் அவர் சொல்லும் பொழுது இப்படியே சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவள் களஞ்சிகளிலே சேர்க்கிறதும் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனகத்தை நல்ல பிழைப்பை உண்டு பண்ணுவார் என்று சொன்னால், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷத்தவர்கள் அல்லவா என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். எனவே உலகத்தினுடைய அந்தஸ்து இவைகளை தேடி நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடாதபடிக்கு, கர்த்தர் நமக்கு கொடுத்ததான செல்வத்தை வைத்துக்கொண்டு, வருமானத்தை வைத்துக்கொண்டு, சம்பளத்தை வைத்துக்கொண்டு, வருமானங்களை வைத்துக்கொண்டு நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதை உணர முடியும். அந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். கொஞ்சமா இருந்தாலும் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை செல்வத்தை சேர்ப்பதற்காக செலவழிக்காதபடிக்கு கர்த்தரை தேடுவதற்கு செலவழியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, செல்வத்தை சேர்க்கும்படியாக துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே செல்வத்திற்காக நாங்கள் சேர்ப்பதற்காக எங்களுடைய வாழ்க்கையை முழுதும் செலவழித்து விடாதபடிக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஜீவிக்கலாம். கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. உம்மை நோக்கி பார்ப்பீர்களா? கர்த்தர் மாற்றுவீராக. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொஞ்சமாய் இருக்கக்கூடியவைகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய ஜீவியத்தை செய்யவும், அவைகளை தேவனகத்தை பெருக செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.